ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு தீபம். இந்த தீபம் ஏற்றினாலே பெருமாள் உங்களுடைய வீடு தேடி வருவார். அந்த தீபம் எப்படி ஏற்றுவது, புரட்டாசி சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்வது, இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம அசைவம் தவிர்த்துட்டு பெருமாளை நினைத்து வழிபாடு பண்ணுவோம். இறை வழிபாட்டுல அதிகமாக கவனம் செலுத்துவோம். பெருமாளுடைய வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள்ல சனிக்கிழமை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நாள். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல மொத்தம் 4 சனிக்கிழமைகள் வருது. இந்த 4 சனிக்கிழமைகளிலுமே நீங்க பெருமாள் வழிபாடு செய்தால் நல்லது. அதுலேயும் முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமை அன்று நீங்க தளிகை போட்டு பெருமாளுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த சனிக்கிழமைகள் என்னென்ன, 4 வாரங்கள் என்னென்ன அப்படின்றத தேதியோடு நான் உங்களுக்கு சொல்றேன். செப்டம்பர் 20, 27, அக்டோபர் மாசத்துல 4, 11ஆம் தேதி, மொத்தம் 4 சனிக்கிழமைகள். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு தளிகை போட்டு வழிபாடு செய்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே உங்களுக்கு பெருமாள் வீடு தேடி வருவார். உங்களுடைய வீட்டுல தளிகை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகும், குடும்பத்துல இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும். முக்கியமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது திருப்பதியில ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறும் இந்த புரட்டாசி மாதத்துல. அதனால முடிந்தால் நம்ம திருப்பதிக்கு இந்த மாதத்துல போயிட்டு வந்தால் நல்லது. ஆனா நம்ம எல்லாராலையும் திருப்பதிக்கு போக முடியாது. வீட்டிலேயே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம். பெருமாளை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து அவருக்கு பிடித்த பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக பெருமாளை நம்முடைய வீடு தேடி வருவார் அப்படின்றது நம்பிக்கை. அதனாலதான் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல தளிர் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. நாளைக்கு முதல் சனிக்கிழமை வருகின்றது, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி. இன்றைய தினத்துல நீங்க தளிர் போடுறதுக்கு உகந்த ஒரு நேரம் என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம். காலையில 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இன்னொரு நேரம் சொல்றேன், 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க மாவிளக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா பெருமாளுக்கு காலையில நான் சொன்ன இந்த 2 நேரங்கள் வழிபாடு பண்ணுங்க. மாலை நேரத்துல 5:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இந்த நேரங்கள்ல வழிபாடு செய்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாள் வீடு தேடி வருவார். சரி, நம்ம இந்த புரட்டாசி மாதத்துல என்ன தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க தளிர் போடுறதா இருந்தா என்னென்ன சாதம் செய்து போடலாம்னா உங்களுடைய குடும்பத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடி தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், இதெல்லாம் பிரதான சாதமாக இருக்கும். இதற்கப்புறமா சுண்டல், வடை, பாயாசம் இதெல்லாமே வைத்து பழங்கள் வைத்து பெருமாளிற்கு சில பேர் முகம் வரைந்து தளிகை போடுவீங்க, இல்லைன்னா இலை விரித்து தளிகை போடுவீங்க. உங்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது பெருமாளை நீங்க வீட்டிற்கு கூப்பிட்டு அவருக்கு பிடித்த நைவேத்திய பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு சமம். முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்னா பச்சரிசி மாவு தயார் பண்ணிக்கோங்க. அதனுடன் சேர்த்து அச்சு வெல்லம் கலந்து, பச்சை கற்பூரம் சிறிதளவு கலந்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த மாவை நீங்க ரெடி பண்ணணும். அதுல பெருமாளுடைய நாமத்தை முடிந்தால் போட்டுக்கோங்க. அடுத்தது மாவிளக்கு 2, 3 எத்தனை எண்ணிக்கையில வேணாலும் போடலாம். இல்ல ஒரே ஒரு மாவிளக்கு போட போறீங்கன்னா அதுல 2 திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. 4 பக்கமும் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். பெருமாளுடைய படத்திற்கு துளசி மாலை, மஞ்சள் நிற மாலை, சாமந்தி எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க. வாழை இலையை விரித்து நீங்கள் செய்த நெய்வேத்தியத்தை அத்தனையும் வைக்கணும். அதாவது உளுந்த வடை, சக்கரை பொங்கல், நான் சொன்ன மாதிரி தான் தளிர் போடுற வழக்கம் இருக்கிறவங்க தளிர் போடுவதாக இருந்தா இது எல்லாமே வைக்கணும். முதல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மஞ்சள்ல பிள்ளையாரை பிடித்து தீபத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணணும். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து தான் நீங்க எந்த ஒரு
விஷயத்தையுமே ஆரம்பிக்கணும். பெருமாள் வழிபாடு நீங்க செய்வதற்கு வாசனையான மலர்கள் பயன்படுத்துங்க. முக்கியமா பூஜை அறையில துளசி இலை தயாரா வச்சுக்கோங்க. பெருமாளுடைய நாமத்தை 9 முறை 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணலாம். அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணலாம். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. நாளைக்கு சனிக்கிழமை இல்ல ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. இதன் மூலமாக சனி தோஷம் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக நீங்கும். பெருமாள் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் நாளைக்கு தவறாமல் போயிட்டு வரணும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேசாய இந்த நாமங்களை சொல்லி திருப்பதி ஏழுமலையானை மனதில் நிறுத்தி மனதார நினைத்து வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்றவங்க வீட்டுல கண்டிப்பாக பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெருமாள் இருக்கின்ற வீடுகள்ல மகாலட்சுமி வாசம் செய்வாள், செல்வ வளம் பெருகும். தலிகை போட்டு வழிபாடு செய்யறவங்க ஒரு சொம்புல துளசி மாலையோ பூக்களோ கட்டிட்டு அதுல நாமம் போட்டுட்டு 4 பக்கமும் நாமம் போட்டுக்கோங்க. அதற்கு பெருமாளுக்குன்னு எடுத்து வைக்கிற காணிக்கை எடுத்து வைங்க. என்னைக்கு நீங்க திருப்பதிக்கு போறீங்களோ இந்த காணிக்கையை கொண்டு உண்டியல்ல செலுத்திடலாம். இந்த வழக்கம் இருந்தால் இதை பின்பற்றுங்க. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கோஷமிட்டு கொண்டே நம்ம வழிபாடு பண்ணணும். தலிகை போடும் பொழுது சனிக்கிழமைகள்ல தலிகை போட்டு நாங்க சாமி கும்பிடுற வழக்கம் இல்லமான்னு சொல்றவங்க எப்படி பூஜை பண்ணுவது, நம்ம தலிகை போட்ட பலனை எப்படி கிடைப்பது அப்படின்றது ஏற்கனவே பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.